பாக்யா என்னோட ரெஸ்டாரண்ட்டை நான் தர முடியாது அப்படின்னு சுதாகர்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து நம்ம எழில், ஈஸ்வரி, கோபி அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு போனதுக்கப்புறமா, இந்த ஒரு கல்யாண பேச்சு வரதுக்கு முன்னாடியே சுதாகர் என்னோட ஹோட்டலுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லும்போது, கோபி சொல்றாரு, "ஒண்ணு சம்மந்தின்னு சொல்லு, இல்ல நிதிஷ் மாப்பிள்ளையோட அப்பா, நிதிஷோட அப்பா அப்படின்னு சொல்லு" அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்ல, "நான் சொல்றது முதல்ல கேளுங்க. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கன்டின்யூ பண்றாங்க. அப்ப என்னோட ஹோட்டல் நான் எதுக்காகவும், யாருக்காகவும் தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இனியாவ அவர் வந்து பொண்ணு கேட்டு வந்தாரு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. இது வேண்டாம் அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன். நீங்க யாருமே கேட்கல. இப்ப எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு செக் வைக்கிற மாதிரி திரும்பவுமே இன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து, இந்த மாதிரி உங்களோட ரெஸ்டாரண்ட்ட எனக்கு தாங்க. ஏன் உங்க பொண்ணுக்காக எதுவுமே செய்ய மாட்டீங்களா? நான் எந்த சீதனமும் உங்க பொண்ணுக்காக கேட்கல. நான் கேட்கறது ஒண்ணுனா இத மட்டும் தான். என்னோட குரூப் ஆஃப் கம்பெனில உங்க ரெஸ்டாரண்ட் வந்து சேரட்டும். மத்தபடி கண்ட்ரோல் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கட்டும்ங்கிற மாதிரி பேசிட்டு போறாரு. அது என்னோட உழைப்போட அடையாளம். தர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு, பாக்யா எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து ஈஸ்வரியா இருக்கட்டும், ஆமா, இவ ரெஸ்டாரண்ட் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலு. இந்த மாதிரி சம்மந்தி நெனச்சா இந்த மாதிரி 1000 ஹோட்டல் வந்து கட்டுவாரு. உன்கிட்ட கேட்டா குடுத்துட்டு போ வேண்டியது தானே! இனியா வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே! இனியாக்காக செய்ய மாட்ட? உன் பொண்ணுக்காக தானே குடுக்குற, யாருக்காகவோ குடுக்குறியா? முதல்ல குடுத்துட்டு வேலைய பாரு அப்படின்னு யோசிக்காம ஈஸ்வரி பேசுறாங்க. அதே மாதிரி கோபி வந்து, பேர் மட்டும் தானே மாறப்போகுது பாக்யா. யோசிச்சு பாரு, அவங்களோட ஹோட்டல் அந்த இது பேர் வந்து பெரிய பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க செஃப் எல்லாம் சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வரப்போ கஸ்டமர்ஸ் நெறைய வருவாங்க. நம்மளும் நெறைய லாபம் பார்க்கலாம். பேர் மாறுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உன்னோட ரெஸ்டாரண்ட் உன் கைய விட்டு போகாது. கேட்டா குடுத்துட்டு போ அப்படின்னு கோபி வந்து சொல்ல, அம்மா நீ குடுக்காதம்மா அப்படின்னு எழில் ஸ்ட்ராங்கா வந்து நிக்கிறாரு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா, நீ இத நம்பாத. நீ பண்றதாம்மா கரெக்ட்டு. குடுக்காதம்மா அப்படின்னு வந்துட்டான். அம்மாக்கு வந்து அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன பாட்டி தெரியும்? உனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. நீனே பேசும்போது நான் பேசலாம் அப்படின்னு எழில் வந்து பேசுறாரு. இப்படியே கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. பாக்யா என்ன முடிவெடுக்க போறாங்க? இதையும் தாண்டி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.